வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எல்லாரும் 9ஆம் தேதி அழகாக எழுதி முடிச்சாச்சு. இப்போது உங்களுடைய ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மார்க்ஸ் அவுட் ஆஃப் 200 நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வேலை இருக்குது இல்லை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் 2024 நடக்க இருக்குது. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 28/6/2024 அதாவது ஜூன் 28ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு நமக்கு ஆனுவல் பிளானரில் வந்தது. ஸோ இதனுடைய எக்ஸாம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன்லேருந்து 90வது நாள் 28/9/2024 நமக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸில் கிடைக்கல அல்லது நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரலை, இல்லை நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க அந்தளவுக்கு உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியலை அந்த ஹாலில். ஸோ நீங்கள் நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நான் இன்னும் குரூப் 4க்குள்ளே போக மாட்டேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வரும்போது வரட்டும் ரிசல்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு இன்னும் நமக்கு 100 நாட்களுக்கு மேலே இருக்குது. நம்ம அதற்கான ஒரு 100 நாள் ஸ்டடி பிளான் போட்டு குரூப் 2 இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதோடையே நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே இந்த டைம் என்ன பண்ணலாம், மெயின்ஸுக்கும் அழகாக படிச்சிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 100 டேஸ் ஸ்டடி பிளான் உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2Aக்கு எப்படி படிக்கலாம், சிலபஸ் என்ன, ப்ரிலிம்ஸ் சிலபஸ் என்ன, மெயின் சிலபஸ் என்ன, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸுக்கு என்ன ஒற்றுமைகள் இருக்குது, என்ன வேற்றுமைகள் இருக்குது, ஸோ சிலபஸ் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கும்போதே மெயின்ஸுக்கு சேர்த்து படிச்சிட முடியுமா அப்படிங்கிறத பற்றியும், ஸோ இதுக்கு என்னென்ன புக் லிஸ்ட்டு படிக்கலாம், ஸ்கூல் புக்கில் இருந்து என்னென்னலாம் படிக்கலாம், ஸ்கூல் புக்கில் படிக்க வேணான்னு இருக்கிறது என்னென்னலாம் அதையும் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் டெஸ்ட்டு. ஸோ இது ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் அஸ்யூஷுவலாக நீங்கள் சேம் சிலபஸ் தான், பட் மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது அதற்கு எப்படியா நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 4th ஒன்று மெயின்ஸ். ஸோ இந்த டைம் மெயின்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு. ஸோ அந்த மெயின்ஸ் சிலபஸ் என்ன, அந்த மெயின்ஸ் சிலபஸை டீகோட் பண்ணிவிட்டு அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அடுத்ததாக இருக்கக்கூடியது ரிட்டன் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம்னா நமக்கு எழுதுறதுக்கு டைம், அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஹாலில் உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நீங்கள் குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ்க்கான அந்த ரிட்டன் ப்ராக்டிஸும் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பென் யூஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் நோட்டில் எழுதலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். சிலபஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ப்ரிலிம்ஸினுடைய சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் சிலபஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் அஸ்யூஷுவலாக நீங்கள் லாங்குவேஜ்க்கு என்ன எடுப்பீங்களோ, ஸோ லாங்குவேஜ் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்குது. ஸோ லாங்குவேஜ்லேருந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும், சரிங்களா. ஸோ லாங்குவேஜ்லேருந்து 100 கேள்விகள் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 100 கேள்விகள் ஜிஎஸ்சில். ஸோ ஜிஎஸ்சில் உங்களுக்கு சயின்ஸு, ஸோ சயின்ஸு சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் ஜியாகிரஃபி, ஓகேங்களா, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, அதன் பிறகு ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்கும், 10 தலைப்புகள் இருக்கும். ஸோ நான் அதனுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, குரூப் 2 ப்ரிலிம்ஸினுடைய சிலபஸ், மெயின் சிலபஸ் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த சிலபஸ் எடுத்து நீங்கள் டீகோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது ப்ரிலிம்ஸினுடைய சிலபஸ். இதுவே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, புக் லிஸ்ட். ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க, இன்னும் ஒரு 100 நாள் இருக்குது. இந்த 100 நாளுக்கு உங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. 6th to 12th, சரிங்க. நீங்கள் எப்பயுமே படிக்கக்கூடிய, இப்போ சயின்ஸுன்னு இருக்கா, இப்போ சயின்ஸுக்கு நான் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரிலிம்ஸுக்கு சயின்ஸில் நீங்கள் மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபிசிக்ஸுக்கும் கொஸ்டின்ஸ் வரும். கம்பேர்ட் டு ஃபிசிக்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிங்கிறது ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், சரிங்களா. ஸோ எல்லாமே படிக்கணும். ஸோ நான் இதில் பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய சயின்ஸ் புத்தகங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th and 10th சயின்ஸ்.
ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மென்ஷன் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிறது சிஏ. நமக்கு வந்து என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024, ஸோ 2023 கரண்ட் அஃபேர்ஸு அதில் இருக்கக்கூடிய நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸினுடைய கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய சிஏ பார்த்துக்கோங்க. 2024 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபிக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு 11th and 12th படிக்கணுமா அப்படின்னா, ஸோ 11th and 12th சில டாபிக்ஸ் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்து அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக 10th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி இருக்குது. ஸோ அதில் இந்தியாவின் நம்மைவிடம், காலநிலை, வேளாண்மைகள், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு சாதனங்கள், மக்கள் தொகை, தமிழ்நாடு புவியியல் இருக்கும், தமிழ்நாடு வேளாண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு 7 சாப்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு 10th ஜியாகிரஃபியில். இதில் பார்த்துட்டு அதன் பிறகு 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பகுதியை நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 4ஆவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறதுனால 12th ஹிஸ்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐஎன்எம் 12th ஹிஸ்ட்ரி ப்ளஸ் 10th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் சில பாடங்கள் இருக்குது. காலனியத்துக்கு எதிரான தோற்ற இயக்கம் அப்படின்னு ஒரு சாப்டர்ஸும், காந்திய காலகட்டம் அப்படின்னு ஒரு சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 2 சாப்டருமே ஐஎன்எம்ல வரும், இந்திய தேசியத்தின் எழுச்சியில் வரும். அதன் பிறகு 8th சில சாப்டர்ஸ் இருக்குது. 8th உங்களுக்கு இதே டாப்பிக்கில் சாப்டர்ஸ் அப்படிங்கிறது 8th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஐஎன்எம்க்கு இதை படிச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம குரூப் 4 ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 6th-லேருந்து 10th வரை படிச்சிருவோம். ஸோ குரூப் 2 அப்படிங்கும்போது இதனுடைய கொஸ்டின்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 11th and 12th கேட்பாங்க. நம்ம குரூப் 4க்கே நம்ம 11th எக்கனாமிக்ஸ் படிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ குரூப் 2 அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக 11th and 12th எக்கனாமிக்ஸ் படிக்கணும். ஸோ 11th எக்கனாமிக்ஸில் 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர், 11th சாப்டர் படிச்சுக்கோங்க. ஸோ 12th சில டாபிக்ஸ் ஒரு சாப்டர்ஸ் இருக்குது. வங்கியல், பேங்கிங் அப்படின்னு ஒரு சாப்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? வங்கியல் அந்த சாப்டர்ஸும், அதன் பிறகு அதில் நித்திய இயக்க பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க, 5ஆண்டு திட்டத்தை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பறவையல் கொள்கைகளை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க, தொழிற்கொள்கைகளை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் 12th எக்கனாமிக்ஸில் படிக்கணும். இதை படித்து முடிச்சுட்டு அஸ்யூஷுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் சாப்டர்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 6ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ வரலாறில், இந்திய வரலாறில் நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம், ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், விஜயநபாமினி, தென்னிந்திய அரசுகள், மராத்தியர்கள், பேஷ்வாக்கள், தென்னிந்திய அரசுகளில் சேர சோழ பாண்டியர்கள், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதெல்லாம் படிச்சுட்டு மேபி கேட்கறதுனால உங்களுக்கு இந்த குகைகள் இருக்குது இல்லையா, நமக்கு இப்போ குரூப் 4ல் கூட கேட்டாங்க, அஜந்தா குகைகள், பௌத்தர்களின் குடைவரை கோயில்கள் எங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கல்ல, அதே போல் சில டாபிக்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது. நீங்கள் 6th and 7th சோசியல் சயின்ஸ் புத்தகம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியதில் வரும் ராஷ்டிரகூடர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் சார்ந்து வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரி. அடுத்ததாக 7ஆவது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய பாலிட்டி நீங்கள் எப்போயுமே ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 11th and 12th. ஸோ 11th and 12th இருக்கக்கூடிய பாலிட்டியை நீங்கள் இந்த டைம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இந்திய அரசியலமைப்புனா என்னென்ன, முகவரினா என்ன, முகவரியை பற்றி என்ன சொல்லுது, முகவரி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய அந்த 11th and 12th கொடுத்துருக்கூடிய பேசிக்ஸ், அதாவது நீங்கள் 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு படிச்சிருப்பீங்க. அதனுடைய விரிவான இதுதான் உங்களுக்கு 11th and 12th கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதை படித்ததுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. தேர்தல் என்றால் என்ன, அதன் பிறகு பெண்களை பற்றி இருக்கும், அதன் பிறகு பொது வாழ்வில் ஊழல், லோக்சபா, லோக் ஆயுக்தா இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன படிச்சுக்கணும். ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக நம்ம 8ஆவது பார்க்கக்கூடிய விஷயம் யூனிட் 8. ஓகேங்களா? ஸோ யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர்ஸ். குரூப் 2க்கு, குரூப் 2லேருந்து ஏதாவது கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இந்த யூனிட் 8க்கு நீங்கள் 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய குரூப் 2 சிலபஸ், அந்த யூனிட் 8 சிலபஸை எடுத்து படிக்கணும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறு, இதுக்கு நீங்கள் தமிழில் இலக்கியமும் படிக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு இருக்குல்லையே, சங்ககாலத்தை பற்றி கல்வெட்டு சான்றுகள் எந்தெந்த இடங்களில் காணப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சமண படுகைகள் எந்த இடத்துல காணப்படுது, ரோமானியரின் காசு எந்த இடத்துல எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த கல்வெட்டு சான்றுகள் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது பர்டிகுலராக.
11th ஹிஸ்ட்ரியில் சரிங்களா. அது பிறகு இருக்கக்கூடிய அதுக்கடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் உங்களுக்கு திருக்குறள். அப்போ இது நம்ம திருக்குறள் அப்படிங்கும்போது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்ல என்ன நீங்கள் தமிழில் படிப்பீங்க இல்லையா, 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய அந்த திருக்குறள்ஸை படிச்சுட்டு ஜிஎஸ்ல திருக்குறள் வந்து அரசியலை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு அமைச்சரவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் படிக்கணும். அதுக்கு நீங்கள் 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 7th சாப்டரில் திருவள்ளுவருடைய பொருளாதார சார்ந்த கருத்துக்களும், அதன் பிறகு 11th or 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் திருவள்ளுவர் ஒரு இது சொல்லியிருப்பார். அதனுடைய நான் பிடிஎஃப் அப்படிங்கிறது டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். ஸோ அந்த தொடக்ககால கிளர்ச்சிகளில் பாளையம்னா என்ன, புலித்தேவருக்கு அப்புறம் யார் யார் வந்தாங்க, தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கை, வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், அதன் பிறகு வேலூர் கழகம். ஸோ வேலூர் கழகத்தில் முடிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய விளைவுகள் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த தலைப்புக்கு நீங்கள் 8th அதே தலைப்பு கொடுத்து பாடம் இருக்குது. 8th சோசியல் சயின்ஸ் புத்தகம், 10th சோசியல் சயின்ஸ் புத்தகம், 11th ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் 2nd வால்யூம். ஸோ இதில் உங்களுக்கு அதுக்கான தலைப்புகள் இருக்குது. முடிஞ்சுதா? அதன் பிறகு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, இது உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் 9வது பாடம் 10வது பாடம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அதுக்கான விஷயங்கள் அதில் அடங்கிடும். ஓகேங்களா? அது தவிர்த்து நீங்கள் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் வளர்ச்சி அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த சாப்டர்ஸையும் நீங்கள் படிச்சுக்கணும். முடிஞ்சதா? ஸோ யூனிட் 8. அதன் பிறகு பெரியார், அண்ணா இவங்களை பற்றி என்னென்ன இருக்கும் அதை ஸ்பெஷலாக நீங்கள் படிக்க வேண்டியதை உங்களுக்கு புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. யூனிட் 9 அப்படின்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ யூனிட் 9க்கு வந்து தமிழகம் சார்ந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் தமிழக பொருளாதாரம் அப்படின்னா அது யூனிட் 9 தமிழக புவியியல் அப்படின்னா அதுவும் யூனிட் 9ல் வரும் சரியா. தமிழகம் சார்ந்து உங்களுக்கு தமிழகம்னு எங்கெல்லாம் வருதோ அது யூனிட் 9ல் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் கல்வியை பற்றி கேட்பாங்க. கல்விக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு 8th ஸ்டாண்டர்டில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அது இந்தியாவின் கல்வி வளர்ச்சியும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு தமிழகத்தில் கல்வி அந்த காலம் முதல் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் புத்தகங்கள். இப்போ வந்து குரூப் 4லேயே பார்ப்போம். ஒரு 4 கேள்விகள் மட்டும் ட்விஸ்ட்டாக ஒரு வேறு மெத்தடில் கேட்குறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது முடிஞ்சிடுச்சு, சிலபஸ் முடிஞ்சிச்சு, புக் லிஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட்டு. நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ஏதோ ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. முடிஞ்சதா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெயின்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நமக்கு குரூப் 2 மெயின்ஸினுடைய சிலபஸ். இப்போது நம்ம லாஸ்ட் இயர் எப்படி எழுதுவோம்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுவோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் செலக்ட் ஆனவங்க வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு போவோம். ஸோ குரூப் 2 மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். சரி குரூப் 2 ப்ரிலிம்ஸில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இப்போ என்ன ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் குரூப் 2 பணிகள் அப்படிங்கும்போது வெறும் குரூப் 2A குரூப் 2 கேடரில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது. அதாவது நீங்கள் மெயின்ஸ் எப்பயும் போல் எழுதுவீங்க இல்லையா. ஸோ எழுதுகிற மெத்தடில் இருக்கும். குரூப் 2A மெத்தடுக்கு அகைன் OMR ஷீட்டை ஃபில் பண்ணுற மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 2 முதன்மை தேர்வு குரூப் 2 தான் கொடுத்துருக்காங்க. குரூப் 2A சிலபஸ் கிடையாது. இப்போ குரூப் 2 சிலபஸ் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகு 1ல் யூனிட் 1ல் தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போனா நமக்கு இதில் இந்திய வரலாறும் படிக்கணும். இந்திய வரலாறுடன் கூடிய தமிழக வரலாறு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஐரோப்பியரின் வருகையிலிருந்து போர்ச்சுகீசியல் டச்சுக்காரர்கள் இருக்குது. அப்போ நீங்கள் ஐரோப்பியர் வருகை நீங்கள் படிச்சிருவீங்க, போர்ச்சுகீசியல் டச்சுக்காரர்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ போர்ச்சுகீசியல் இங்கே தமிழ்நாடு அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கும்போது போர்ச்சுகீசியர்கள் தமிழகத்தில் அவர்களுடைய முகாம்கள் எங்கே இருந்துச்சு, அவர்களுடைய தலைமையிடம் எங்கே இருந்தது, டச்சுக்காரர்கள் எங்கே இருந்தது, ஆங்கிலேயர்களுக்கு எங்கே இருந்தது, பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் இவங்களுக்கெல்லாம் எங்கெங்கே தமிழகத்தில் அவங்க என்னென்ன ஆலைகள் வச்சுருந்தாங்க, எந்தெந்த இடத்துல முகாம் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். கர்நாடக போரில் தமிழகத்தில் இருந்த விளைவுகள் என்ன, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், இது நம்ம இப்போ தான் பார்த்தோம். பாளையக்காரர் கிளர்ச்சியில் புலித்தேவர் வருவார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலூர் நாச்சியார், மருது சகோதரர்கள், தென்னிந்திய புரட்சி, வேலூர் கழகம், இந்திய தேசிய இயக்கம். ஸோ இப்படி நம்ம படிக்கிறோம் இல்லையா. இந்த படிக்கிறதுல அதாவது நீங்கள் யூனிட் 8 ஹிஸ்ட்ரி ப்ளஸ் யூனிட் 8 இந்த அலகு 1 அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஹிஸ்ட்ரி, INM, ஓகேங்களா, யூனிட் 8 இந்த 3 சேர்ந்து தான் நமக்கு இதில்
யூனிட் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே இது எல்லாமே சேர்த்து படிச்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் மெயின்ஸுக்கு நமக்கு வேலை மிச்சம். அடுத்து யூனிட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும். ஸோ இது ஒன்றுமே கிடையாதுங்க, நான் ஆல்ரெடி இதில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் நமக்கு யூனிட் 8 சேர்ந்துருக்கு. யூனிட் 8 நம்ம படிச்சிருப்போம் பண்டைய தமிழ் சமூகம். அப்போ சங்க காலம் அப்படின்னா சங்க காலத்தினுடைய காலம் என்ன, கிமு 300 கிபி 300 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தொல்லியல் அகழ்வாராய்ச்சி கழகம், அரிக்கைமேடுலேருந்து என்ன கிடச்சிச்சு, ஆதிச்சநல்லூர்லேருந்து என்ன கிடச்சது, கீழடியை பற்றி சொல்லணும், சங்க இலக்கியங்களை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ திருக்குறள், மாநில மேன்மைக்கான வாழ்க்கை நெறி, ஸோ இப்படிலாம் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து யூனிட் 8 பாருங்கள். இதிலே நமக்கு என்னெல்லாம் வந்திருக்கும் பாருங்கள். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல், வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், நீதிக்கட்சியினுடைய தோற்றம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு யூனிட் 8 ப்ளஸ் தமிழில் கொஞ்சோண்டு இருக்கும் சரிங்களா. தமிழில் திருக்குறளை பற்றி படிக்கிற மாதிரியோ, அதன் பிறகு தமிழர்களின் பண்பாட்டு அறிவு, தமிழர்களின் வளமையான சிந்தனை மரபுகள், பண்பாட்டு கூறுகள், அரசு சின்னங்கள், ஸோ தமிழும் கொஞ்சம் இந்த நாட்டுப்புற இசை, நாட்டுப்புற நாடகம், உலகத்தமிழ் மாநாடுகள் இதையும் நீங்கள் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ யூனிட் 2 முடிஞ்சிச்சு. அது யூனிட் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சோஷியல் இஷ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கம் சரிங்களா. ஸோ மக்கள் தொகை பெருக்கம், தமிழகத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தை வச்சு இந்திய அளவில் நமக்கு என்ன சமூக பிரச்சனைகள் ஏற்படுது அப்படி எழுதணும். கருவுறுதல், இறப்பு, இடப்பெயர்வு, இதுக்கு நீங்கள் வந்து ஜியாகிரஃபியில் அந்த மக்கள் தொகை அப்படின்னு ஒரு சாப்டர்ஸ் இருக்கும், 5வது சாப்டர் சரிங்களா. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 11th சாப்டர் தமிழ்நாடு பொருளாதாரம் ஒரு சாப்டர் இருக்கும், அதையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ரொம்ப நல்ல ஒரு டாபிக் தான். அடுத்தது உங்களுக்கு 4th தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4வது யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ நீங்கள் நம்ம வந்து சயின்ஸ் நார்மலாக படிச்சிருப்போம் இல்லையா, அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான். ஸோ ரோபோக்களும் பயன்பாடுகளும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அணுக்கிற இயற்பியல் இதெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி நம்ம படித்ததெல்லாம். இந்த டைம் நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேசிக்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு எப்படி இது பண்ணலாம், கருப்பை கருவூட்டல், ஐவிஎஃப் இருக்கு இல்லையா, ஐவிஎஃப்பை பற்றி கேட்குறாங்க, ஐயுஏயை பற்றி கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது வருது. 5th யூனிட் வந்து பாலிட்டி தான். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நமக்கு பாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூனிட் 9 ப்ளஸ் பாலிட்டி நீங்கள் 2 சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே சாப்டர்ஸ் அதே தலைப்பு தான், ப்ரிலிம்ஸில் என்ன படிச்சிங்களோ அதே தலைப்பு தான், அது அப்படியே என்னத்துக்கு வரும், தமிழ்நாட்டுக்கு சேர்த்து வரும் சரிங்களா. அடுத்ததாக 6வது தலைப்பை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சுற்றுப்புறச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து அது பேரிடர்கள், சுற்றுச்சூழலியல் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு சயின்ஸ் புத்தகத்திலும் சுற்றுச்சூழல் அப்படின்னு 11th and 12th உங்களுக்கு சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ பேரிடர்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும். இந்த டைம் நம்ம உண்மையை சொல்ல போனோம்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது அதிகம்தான். 7வது சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சரிங்களா. ஸோ இந்திய பொருளாதாரம் தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்ம படிக்கணும். அதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 11th சாப்டர் மாதிரி தான் இந்த தலைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் மொத்தம் நமக்கு 7 யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 7 யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு 40 கேள்விகளும், அடுத்தது 2வது யூனிட்லேருந்து 30 கேள்விகள், அடுத்து 3வது யூனிட்லேருந்து 50 கேள்விகள். ஓகேங்களா. அந்த சோஷியல் இஷ்யூஸ் தான் உங்களுக்கு 50 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்கில் 40 கேள்விகள் கேட்குறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு பாலிட்டியிலிருந்து 60 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதன் பிறகு இந்தியாவின் சுற்றுப்புறச்சூழல் 6வது தலைப்பிலிருந்து நமக்கு 40 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. அடுத்ததுலேருந்து 40 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 60 மதிப்பெண்களுக்கு என்ன கேட்குறாங்க, பாலிட்டி கேட்குறாங்க. அடுத்து 50 மதிப்பெண்களுக்கு நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் அந்த சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது 50 கொஸ்டின்ஸ் தான் 50 மார்க்குக்கு கேட்குறாங்க. இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. சரி, இது முடிஞ்சிச்சு. அதன் பிறகு குரூப் 2A உடைய சிலபஸை பார்த்துருவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2A சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதற்கான மெயின்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறது தான். இதில் குரூப் 2A சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பொதறிவு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 50% ஆஃப் கேள்விகள் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸில் வருது. அதனுடைய ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தரம் அப்படிங்கிறது கிடையாது, இது ஒரு பட்டப்படிப்பு தரம் சரிங்களா. அடுத்து பொது நுண்ணறிவு, பகுத்தறிவு, இதிலிருந்து நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதன் பிறகு தமிழ் மொழி பாடத்திலேருந்து ஒரு 30% கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க
பார்க்கக்கூடிய பகுதி ஆனால நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க. அதில் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும், இதுவும் ஐரோப்பியரின் வருகையிலிருந்து பாருங்கள். அதே தான் உங்களுக்கு அறிஞர் அண்ணாவுடைய அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நீங்கள் ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, யூனிட் 8 இது எல்லாமே சேர்த்து படிக்கணும். அதன் பிறகு யூனிட் 2 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா, அங்கே இந்திய அரசியலமைப்பு தான் பார்த்தோம், அது தமிழ்நாடோட ரிலேட் ஆகி வரும். இங்கேயும் நம்ம என்ன பார்க்குறோம்னா மாநில நிர்வாகத்தை பற்றி படிக்கணும். சரிங்களா, அப்போ 73, 74 அரசியலமைப்பு திருத்தங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் திட்டம், இதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான். அடுத்து வந்து வளர்ச்சியில் சயின்ஸ் அண்ட் டெக்கு, இதில் வந்து ஒரு 15 கேள்விகள் வரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 1 இருக்குல்ல, இதிலேருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சண்முகத்திலேருந்து 20 கொஸ்டின்ஸும், தமிழ்நாடு பார்வையுடன் குறித்த மாநில நிர்வாகத்திலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸும், சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு பொருளாதாரத்துலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து யூனிட் 9 ப்ளஸ் எக்கனாமிக்ஸில் சில தலைப்புகளும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஒரு 20 கேள்விகள் கேட்குறாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு ஜியாகிரஃபி இதுவும் உங்களுக்கு இருக்கு இல்லையா. ஸோ 10th உங்களுக்கு 6th சாப்டர், 7th சாப்டர், பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 9th புக் இருக்கு இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு தமிழ்நாடை பற்றி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டு புவியியலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50% கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்டுருவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பகுதி ஆவணால் என்ன கேட்குறாங்கன்னா லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் கேட்குறாங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் SSC, RRBக்கெலாம் படிக்கிறீங்களா, அது மாதிரி இதுக்கும் நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங்கும் வருது. அடுத்த கடைசி பாட்டு பகுதி ஈனால தான் உங்களுக்கு நம்ம இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு வரக்கூடிய அந்த பொருத்துதல்ல இருந்து இந்த இலக்கணம் பாட்டு மட்டும் வருது. நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து வரும். சரிங்களா, ஸோ இதுதான் குரூப் 2A மெயின்ஸு சிலபஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் மெயின்ஸுக்கு எப்படி எழுதி பழகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது இருந்தே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பென் வந்து ஒரு நல்ல பென்னாக இருக்கணும். ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோஸ் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் இப்போவே ஒரு ரூல்டு நோட் எடுத்துக்கோங்க. ரூல்டு நோட்டில் எப்போவுமே நீங்கள் எழுதும்போது ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு தலைப்பு எழுதுறீங்கன்னா அதுக்கு ஹெட்டிங் இருக்கணும், சப் ஹெட்டிங் இருக்கணும். சரிங்களா, ஸோ ஹெட்டிங் இருக்கணும், சப் ஹெட்டிங் இருக்கணும், அதனுடைய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அதன் பிறகு ஒரு ஹெட்டிங், அதுக்கான பாயிண்ட்ஸு இதெல்லாம் போட்டு நீங்கள் ரிட்டன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மணி நேர தேர்வில் உங்களுக்கு 3 மணி நேரம். இந்த டைம் நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் கம்பேர் டு லாஸ்ட் இயர். இந்த டைம் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சரிங்களா, ஸோ அதை நீங்கள் டேக்கிள் பண்ணணும்னா இப்போ இருந்தே உங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. சரிங்களா, ஸோ நீங்கள் இப்போவே எழுதி பழகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.